34 கடைசி வசனம் 22வது வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் எத்தனாவது சங்கீதம்? 34:22. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அல்லேலூயா குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை நாம் தூக்கி பிரியக்கூடாது. அல்லேலூயா. குறை சொல்லக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, தூக்கி பிரியக்கூடாது. சங்கீதம் 34:22 அவரை வாசிக்கிறது, அவரை நம்புகிறவர்கள் மேல் குற்றம் சுமராது. வராது. அல்லேலூயா. எகிப்து தேசத்துல பார்வோன் ராஜா ஆட்சி செய்து வந்தார். அந்த நாட்களில ஸ்தோத்திரம் யோசேப்பு அல்லேலூயா அடிமையாக அந்த தேசத்திற்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. பார்வோன் தன்னுடைய தேசத்தை விட்டு தூரமாய் போகிற நாட்களில் அவன் வீட்டில் இருந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுத்தான். நான் வருவதற்கு நீண்ட காலமாகும், அதனால் நீ என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாட்களில் தான் யோசேப்பு பார்வோனுடைய வீட்டில் உண்மையும் உத்தமும் உள்ளவனாக இருந்தான். வேதாமத்தில் வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பிறகு ஒன்றாக விளங்குவான். யோசேப்புக்கு அப்படி ஒரு சோதனை வந்தது. வாலிப காலங்களில் ஒரு பயங்கரமான சோதனை வந்தது. பிரசங்கில வாசிக்கிறோம், வாலிபனே உன் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினை என்று. இன்றைக்குள்ள வாலிபர்கள் அநேகர் தங்களுடைய கடவுளை மறந்தவர்களாக பெற்றோர்களுக்கும் அவர்கள் ஆராதிக்கிற தேவனுக்கும் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தெய்வ பயமில்லாமல் ஏழையின் பிள்ளைகளைப் போல துணிகரமான பாவங்களை இன்றைக்கு செய்து வருகிறார்கள். ஆனால் யோசேப்பு அவ்விதமாக இல்லை. பார்வோனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இருந்தான், உண்மை உள்ளவனாக இருந்தான், உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுக்கு அந்த வாலிப நாட்களில் ஒரு பயங்கரமான சோதனை வந்தது. அந்த பார்வோனுடைய மனைவி அந்த யோசேப்பு சோதிக்க விரும்பினார். வேதமும் சொல்லுகிறது, பிசாசு உங்களை வஞ்சிப்பான். எப்படி வஞ்சிப்பானா? கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று அவள் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவ்விதமாக பார்வோனுடைய மனைவி யோசேப்பை வஞ்சித்தாள். அவள்
யோசேப்புடைய பரிசுத்தமான ஒரு ஜீவியம் பாழாய் போனது. ஆனாலும் பாழாய் போகும்படியாக அந்த ராஜஸ்திரியானவள் சோதித்தார். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று சொல்லுங்கள். அமிதமாக யோசேப்பு கர்த்தருக்கு 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அமிதமாக யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவனாக வாழ்ந்தபடினால அவன் மனுஷிக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து அவன் ஜீவித்தபடினால அந்த பாவத்துக்கு அவன் அடிமையாகாதபடி அவன் விடுவிக்கப்பட்டான். நான் வாசித்த வசனம் என்ன சொல்லுது? அவரை நம்புகிறவர்கள் மேல் குற்றம் சுமரா. அந்த பார்வன் வந்த பிறகு அவருடைய மனைவி குற்றப்படுத்தினாள். ஆனாலும் அவன் தண்டிக்கப்பட்டான். பார்வன் மூலமாக விசாரிக்கப்படும் பொழுது அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. அல்லேலூயா. நீதிமானாக பரிசுத்தவானாக வாழ்ந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட அமிதமாக காய்பா, ஏரோது, பிலாத்து இவர்கள் மூலமாக நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொல்லி பிலாத்து என்ன செய்தார்? பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி கைகளை கழுவி, இந்த பாவம் என்னையும் என் மனைவியின் மேலும் சுமாராதிருப்பதாக சொல்லி கை கழுவி அவர்களுடைய விரோதிகளுடைய எதிரிகளுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்கள் இவரை உங்கள் விருப்பப்படி சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள். அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? பிலாத்து நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கும் பொழுது நியாயாதிபதியாக அவர் காணப்படும் பொழுது உண்மை உள்ள நியாயாதிபதி என்று அழைக்கப்படுகிற இயேசுவிடத்தில் என்ன இல்லை? ஒரு குற்றமும் இல்லை. யோசேப்பு அப்படி நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது ஒரு குற்றமும் இல்லை. அவர் நீதிமானாக இருக்கிறார், உத்தமனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்த அநேகர் குற்றப்படுத்துவார்கள், குறை சொல்வார்கள், தூக்கி தீர்வார்கள். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிறவர்கள் மேல் குற்றம் சுமராது. அல்லேலூயா. இயேசு நீதிமான், ஒரு பரிசுத்தவான், அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். எனவே இந்த கடைசி காலத்தில் அநேகம் நம்ம என்ன செய்வாங்களாம்? குற்றப்படுத்துவார்கள். வேதாந்தத்தில் பார்க்கும்போது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள், அனனியாவும் சப்பீராவும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யூதாவும் தாமாரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அம்னோனும் தாமாரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதாந்தத்தில் சவுலும் குரியாவின் மனைவியும் பாவம் செய்தார்கள். இந்த பாவம் செய்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள். அப்சலோம் தகப்படுத்துவதாக பாவம் செய்தார், தண்டிக்கப்பட்டார்கள். எனவே வேதாகமம் என்ன சொல்லுகிறது? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாவு. ஆனால் நாம் இந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் செய்யாதபடி அவர் சிலுவையில் மரித்து ஜீவனை விட்டார். வேதாகமம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கிலிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். நம்முடைய சாபத்தை ஏசியா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், அவர் நோயையும் ஜெயித்தார். எனவே கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12 சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அதே போல நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அழைத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே இன்றைக்கு கடைசி காலத்தில் என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு மனுஷனும் குற்றம் கொடுக்க முடியாது, முறை சொல்லவும் கூடாது, தூக்கி தெரியவும் கூடாது. ஆவிது ராஜாவை சேவையை பூஷித்தான், குற்றப்படுத்தினான், முறை சொன்னான். ஆனாலும் தேவன் தாவீதை ஆசீர்வதித்தார். எனவே இந்த நாட்களில்
34 சங்கீதம் 22 வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் குற்றப்படுத்த, குறை சொல்லக்கூடாது, தூற்றி அவரை நம்புகிறவர்கள் சொன்னார். இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவராக, மாசு இல்லாதவராக அவர் சிறுவையில் அடைக்கப்பட்டார். உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, பாவமும் அவரை அணுகவில்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவராய் வாழ்ந்தார். உங்களை என்னையும் ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த கடைசி காலத்தில் ஒருவர் என்ற ஒருவர் நாம் குறை சொல்லாதபடி, குற்றப்படுத்தாதபடி, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்போம், ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாய் ஜெபிப்போம். இந்த கடைசி காலத்தில் ஒருவரை ஒருவர் புரியாது பிசாசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலிருந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலிருந்து நம்மை பிரிக்க பார்க்கிறோம். ரோமர் நிறுவனத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. இந்த கடைசி சத்துரு தான் மரணம். மரணம் தான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க பார்க்கிறோம். ஆனால் மரணத்துக்கு நினைச்சக்கூடாது, பயப்படவே. அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்தார். நாம் ஒரு நாள் இயேசுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து பாடுகளை அணிவித்து உபத்திரவங்களை அணிவித்து மறிப்போம். நிச்சயமாக எல்லா மனிதனுக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மறிக்காத மனிதன் யாரும் கிடையாது. எனவே நாம் மறிப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு தான் நாம் மரணத்துக்கு பயப்படாதவர்களுக்கு, மரணத்தை இயேசு ஜெயித்தார். மறித்தவர்களை இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசுவும் உயிரோடு இருக்கிறார். நாம் ஒரு காலத்தில் நிச்சயம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் மறித்தாலும் அவருடைய வருகையை எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஒரு நாள் இயேசுவோடு கூட என்ன செய்வோம்? உயிரோட எழுந்திருப்போம். எனவே இந்த காலை வேளையில யோசேப்பு மேல குற்றம் சுமத்தினாலும், அல்லேலூயா, நீதிமான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்பட்டார். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தினாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், உத்தவர் என்று அவர் அழைக்கப்பட்டார். இந்த நாட்களில் ஏரோது மனைவி தேவனின் ஊழியக்காரர்களை குற்றம் சுமத்தினால் என்று சொல்லுவார். இதனால பரிசுத்தமானாகிய யோவானுடைய தலையை அவர்கள் என்ன செய்தாங்க? சிறைச்சேதம் பண்ணினார்கள். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். ஆனால் வேதாகம் சொல்கிறது, பிலிப்பு மனைவியை ஏரோது வைத்திருந்தான் சொல்லுவார். இது நிமித்தமாக தேவனுடைய ஊழியக்காரர் கண்டித்தார். பாவத்தை இயேசு உணர்த்தினார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இயேசு இந்த உலகத்தை என்ன செய்தார்கள்? கண்டித்து உணர்த்தினார். விதமாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா அநியாயங்களையும் நாம் கட்டி கேட்க முடியாது. உலகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் நம்ம என்ன செய்ய முடியாது? கட்டி கேட்க முடியாது. நாம் கடவுளுக்காக பயந்து உண்மை உள்ள மக்களாக ஜீவிக்குமானால் கர்த்தருடைய ராஜ்யம் நம்ம கண்டிப்பாக இருக்கும். எனவே நீதிமான்கள் அல்லேலூயா இருந்தாலும் எழுந்திருப்பார்கள். அந்த நீதிமான்கள் ஒரு குற்றமும் சுமராது. எனவே இந்த காலை வேளையில உலகம் நம்மை குற்றப்படுத்தினாலும், குறை சொன்னாலும், தூற்றி திரிந்தாலும், கடைசி காலத்தில் நாம் அனுதினமும் ஜெபிக்கிற ஜெபம் தான் நடக்கும். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே விசுவாசிகள் சொன்னாங்க, ஜான் வீட்டுடைய சபையில அவருடைய குடும்பத்தை தவிர ஒரு விசுவாசி கூட இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கு நாம் பெருமை பாராட்டிக் கொள்ளவோ, ஆணவம் உள்ளவோ, பெருமை கொள்ளவோ, கர்த்தர் நம்மை போலவே அடைய குடும்பங்களை அவரவருடைய இல்லத்திலே இருந்து ஜெபிக்கவும் துதிக்கவும் உலக மனிதனால் கட்டளை பிறப்பித்திருக்கிறார். எனவே நாம் இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி குடும்ப ஜெபம் தனித்தனியாக கூடிய ஆராதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். குடும்ப ஜெபம் இல்லாத அநேக குடும்பங்களில் இன்றைக்கு குடும்ப ஜெபம் குடும்பமாக கூடிய ஆராதிக்க தேவன்